Good morning, everybody. Our next topic is interaction of laser with matter. இப்போ இது வரைக்கும் நம்ம லேசரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் when what are the functional requirements of laser when it is used for cutting, welding and drilling, the machining purpose, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது ஒரு லேசரை மெஷினிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லேசர் என்ன பண்ணணும், ஒரு சர்ஃபேஸில் பட்ட உடனே இட் ஷுட் இன்ட்ராக்ட் வித் மேட்டர். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னென்னலாம் நடக்குது அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது. ஸோ வெனவர் லைட் ஃபோட்டான்ஸ் ஹிட் ஆன் சம் மெட்டீரியல், எனி சர்ஃபேஸ், என்ன நடக்கலாம்? ஐதர் த எனர்ஜி கேன் பி அப்சார்ப்டு பை த ஆட்டம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ், அப்சார்ப்ஷன், ப்ளஸ் டிரான்ஸ்மிஷன், ஒன்றுமே பண்ணாமல் அந்த மெட்டீரியல்குள்ளார ட்ராவல் ஆகி வெளியில் போயிடலாம், ப்ளஸ் ரிஃப்ளெக்ஷன், பட்ட உடனே சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருந்து பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருந்தால், மெட்டல் சர்ஃபேஸாக இருந்தால், more number of photons, there is a probability for it to reflect. So the total energy of the light photons, the laser, when it is irradiate on a metal surface, these three can happen. So E னு வச்சுக்கலாம், total energy E is equal to absorption plus reflection plus transmission. இப்போது ரிஃப்ளெக்ஷன் தான் 80% நடக்கும். All the light photons will be reflected. அப்போது நமக்கு எப்படி எனர்ஜி மெட்டீரியலுக்கு வரும், ஹீட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், டிரான்ஸ்மிஷனையும் நம்மளுக்கு வந்து ட்ரில்லிங்கோட போர் ஹோலை தகுந்த மாதிரி டிரான்ஸ்மிஷனும் நம்மளுக்கு தேவையில்லை. சர்ஃபேஸில் தான் ஹீட் அஃபெக்ட் ஆகும், அது பார்த்துக்க ட்ராவல் ஆகக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு ரெடியூஸ் த ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிபெண்டிங் அப்பான் த யூட்டிலிட்டி டிரான்ஸ்மிஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதையெல்லாம் ஸ்டடி பண்ணுறது தான் இந்த யூனிட் நம்மளுக்கு. இப்போது ரிஃப்ளெக்ஷனை வந்து எப்படி கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னா, தேர் கேன் பி அ சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் பிஃபோர் த irradiation with the laser. இந்த மெட்டீரியல் ஷுட் பி சர்ஃபேஸ் ட்ரீட்டட். ஓகே, it is usually treated with oxygen. ஸோ ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா ரிஃப்ளெக்ஷன் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூஸ்ட். அப்புறம் அப்சார்ப்ஷனையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வில் see one by one. ஓகே, ஸோ இன் திஸ் யூ ஷுட் நோ அபவுட் த ஸ்கின் டெப்த். ஸ்கின் டெப்த்னா என்ன, அந்த பீம் ப்ரொஃபைல் நம்ம பார்க்கும்போது த ஃபோக்கஸிங் எவ்வளோ தூரம் போகுது, அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த லேசர் லைட் 1/e டைம்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் ஆகி 1/e டைம்ஸ் எவ்வளோ தூரம் கம்மி ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த 100 ஃபோட்டான்ஸ் உள்ளே போகுது. ஓகே, ரிஃப்ளெக்ஷனை கம்மி பண்ணிட்டோம் பை சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட். உள்ளே போன உடனே ஒவ்வொரு ஆட்டம்ஸும் அப்சார்ப் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் அப்சார்ப்ஷன்னால் இன்டென்சிட்டி வில் பி ரெடியூஸ்ட். ஸோ ஒவ்வொரு லேயர் தாண்ட ஒவ்வொரு ஆட்டம் தாண்ட த இன்டென்சிட்டி வில் பி ரெடியூஸ்ட். ஸோ எந்த திக்னஸில் 1/e டைம்ஸ் ஆர் E ஸ்கொயர் டைம்ஸ் எந்த இடத்துல கம்மி ஆகுதோ அது வரைக்கும் இருக்கிற திக்னஸுக்கு ஹீட் அஃபெக்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி ஒரு லேசர் லைட் ஒரு இடத்துல பட்டா பீம் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி ஸோ கொஞ்சம் சர்ஃபேஸுக்கு ஹீட் ஆகும். ஸோ தட் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஹீட் அஃபெக்டட் ஜோன், HALன்னு சொல்லுவாங்க, HAZ. ஓகே, ஸோ எவ்வளோ தூரம் திக்னஸ் ட்ராவல் ஆகுதோ தட் இஸ் கால்ட் ஆஸ் த ஸ்கின் டெப்த். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் லேசர் பீம். எந்த ஆங்கிளில் நம்ம லேசர் பீமை irradiate பண்ணுறோம், ஸோ தட் we can reduce the reflection and increase the absorption and reduce the transmission. So all these factors will affect the interaction of laser with matter. Okay, இதில் நம்ம இன்னொன்று பார்க்கணும், photochemical reaction can happen. ஸோ அந்த சர்ஃபேஸில் இருக்கிற ஆட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் சைக்கிள், கார்பன் ஹைட்ரஜன் கோவாலன்ட் பாண்டாக இருந்ததுன்னா அதை பிரேக் பண்ணுற எனர்ஜி, ஃபோட்டானுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கணும்னா 3.6 to 4.2 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தால் திஸ் டைப் ஆஃப் பாண்ட் கேன் பிரேக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி வாண்ட் டு கட் அ பாலிமர். ஸோ எவ்வளோ எனர்ஜி இருக்கிற லேசரை irradiate பண்ணணும், 3.6 to 4.2 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கிற ஒரு லேசர் பீமை we have to irradiate on it.
அதோட கரஸ்பாண்டிங் வேவ்லென்த் வந்து 344 to 288. ஸோ we can calculate accordingly. ஸோ அந்த இடம் வந்து பாண்ட் பிரேக் ஆகி we can remove the polymer on the surface. Okay. Then so these type of photochemical reaction என்ன, photons படுறதுனால some chemical reaction is happening and breaking the bond. நம்மளுக்கு அதுதான் வேணும். Okay, chemical reactions என்ன வேணா நடக்கலாம். We have to break the bond and break the material as a whole. Okay. Photothermal process. Thermal reactions should happen. Photons on the surface la பட்ட உடனே some reaction should take place, and because of that it should be an exothermal reaction. Heat அங்க generate ஆகணும். That is more important. So heat generate ஆகிறதுனால சில சமயம் அந்த ஒர்க் பீஸ்னா என்ன, நம்ம எந்த மெட்டீரியலை கட் பண்ணுறோமோ அதுதான் ஒர்க் பீஸ். ஸோ அந்த ஒர்க் பீஸ் இந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு தெர்மல் ரியாக்ஷன் நடந்து எக்ஸோதெர்மிக்காக இருந்து அந்த டெம்பரேச்சர்னால த மெட்டீரியல் ஷுட் மெல்ட். ஸோ இட் கேன் ரீச் அ பாய்லிங் பாயிண்ட். ஸோ பாய்லிங் பாயிண்ட் ரீச் பண்ணி மெல்ட் ஆகி அந்த சர்ஃபேஸ் அப்படியே கட் ஆகணும். சில சமயம் அந்த சர்ஃபேஸில் அந்த பீம் லேசர் பீம் எங்கே படுதோ அந்த இடத்துல மட்டும் சில சமயம் மெட்டீரியல் கேன் வேப்பரைஸ். ஓகே, லோ பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கிற சர்ஃபேஸ் சில சமயம் வேப்பரைஸும் ஆகலாம். ஸோ சில சமயம் ஒரு மோல்டன் ஸ்டேட்டுக்கு வந்து அது அந்த சர்ஃபேஸ் கொலாப்ஸ் ஆகி அந்த சாலிட் சர்ஃபேஸ் கொலாப்ஸ் ஆகி கட் ஆகலாம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். அந்த டைமில் பிளாஸ்மா கேன் occur. So plasma, you know that it is a fourth state of matter producing electrons and positively charged particle. ஸோ ஒரு இடத்துல வந்து நியூட்ரல் ஆட்டம், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருந்தால் அந்த மிக்ஸ்சருக்கு பேர் தான் ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மா கேன் ஆல்சோ பி இன்டியூஸ்டு இந்த லேசர் பீம் பட்ட உடனே டியூரிங் வேப்பரைசேஷன் ப்ராசஸ். அந்த மெட்டீரியல் வேப்பரைஸ் ஆகி இட் கேன் கோ டு த பிளாஸ்மா ஸ்டேட். அதுக்கப்புறம் கட்டிங் கேன் ஹேப்பன். நெக்ஸ்ட் இஸ் HAZ, ஹீட் எஃபெக்டட் ஜோன். சொன்னேன் இல்லையா, எவ்வளோ தூரத்துக்கு அந்த நம்ம இரேடியேட் பண்ணுற லேசர்னால ஹீட்டு போகி அந்த சர்ஃபேஸை மாற்றிடும். ஸோ அது நம்மளுக்கு சில சமயம் நடக்காமல் இருக்கணும். நம்ம எங்கே கட் பண்ணணும்னு நினைக்கணுமோ அங்கே மட்டும்தான் கட் ஆகணும். அந்த சர்ஃபேஸை அந்த ஹீட் எனர்ஜி ட்ராவல் ஆகி இட் ஷுட் நாட் அஃபெக்ட் த அதர் பார்ட் ஆஃப் த மெட்டீரியல். அப்போது வி ஹாவ் டு கண்ட்ரோல் த ஹீட் எஃபெக்டட் ஜோன். அதுக்கும் நம்மக்கிட்ட மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலி அப்படின்னா லேசர் இஸ் மோர் டைரக்ஷனாலிட்டி. இட் ஹேஸ் மோர் டைரக்ஷனாலிட்டி. எந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ த லேசர் வில் கட் ஒன்லி தட் ஸ்பாட். Okay, it will, so this is otherwise the efficiency of the laser efficiency is high, directionality, this is divergence ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால அந்த இடத்தை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். So this is not achieved in other heat sources. And for this the gases are also used. அந்த ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த இடத்துல ஹீட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா we can make to flow the other gases, so such that these gas molecules will absorb that heat and travel like that. So this is one of the dissipation process. நெக்ஸ்ட் இஸ் த ஸ்பெக்ட்ரல் பவர் டென்சிட்டி. நம்ம இதை பார்த்துட்டோம். ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டினா என்னென்னா எந்த பர்டிகுலர் வேவ் லென்த்தில் அந்த ஃபோட்டான்ஸோட இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்குது. அந்த வேவ் லென்த்தை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் போட போகிறோம். ஸோ மற்ற இடத்துல பேண்ட் வித்து கால்குலேஷன் போட போகிறதில்ல. ஸோ ஸ்பெக்ட்ரல் பவர் டென்சிட்டியை அந்த லேசரோட ஸ்பெக்ட்ரல் பவர் டென்சிட்டி வி ஹாவ் டு ஸ்டடி அண்ட் தென் யூஸ் ஃபார் த மெஷினிங் ப்ராசஸ். ஸோ அதை பேஸ் பண்ணுனா நமக்கு வெல்டிங்க்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்பெக்ட்ரல் பவர் டென்சிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் ட்ரில்லிங் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்கிற ஒரு லேசரை யூஸ் பண்ணணுன்றது தான் இந்த ஸ்டெப். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹவு டு ஃபோக்கஸ் அ லேசர் பீம். we know that we can use a nozzle. ஒரு சோர்ஸில் இருந்து வர லேசருக்கு ஒரு நாசல் வச்சு we can focus the surface of the workpiece. And
நெக்ஸ்ட் இஸ் த ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ். ப்ரீ ட்ரீட்மெண்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லேசர் வந்து படும்போது ஒன்லி ரிஃப்ளெக்ஷன் வில் ஹேப்பன். அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த லேசரை ப்ரீ ட்ரீட் பண்ணணும். சர்ஃபேஸ் வில் பி ட்ரீட்டட் வித் ஆக்சிஜன். ஸோ ஆக்சைட் லேயர் வந்து என்ன பண்ணுன்னா ரிஃப்ளெக்ஷனை கம்மி பண்ணும். ஸோ தட் அப்சார்ப்ஷன் வில் பிகம் greater. ஓகே, லேசர் மெஷினிங். லேசர் மெஷினிங் வந்து இது ஒரு கதை மாதிரி போகும். You can read how drilling, laser cutting is possible. Next is heat treatment. சில மெட்டீரியலுக்கு, சில மெட்டலுக்கு ஹீட் ட்ரீட்மெண்ட் இஸ் நீடட். ஃபார் எக்ஸாம்பிள் அனிலிங் குவென்ச்சிங் நடக்கணும் அப்படின்னா கூட we can use the heat source as lasers. Okay, that is also possible. Then இதோட advantages and applications you can study. Next is welding. வெல்டிங்க்கு வந்து எந்த மாதிரியான லேசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? யூஸ்வலி நியோடியம் யாக் லேசர்ஸ் ஆர் யூஸ்ட். அண்ட் தென் ட்ரில்லிங்க்கு யூஸ்வலாக வந்து பல்ஸ்டு லேசர்ஸ் ஆர் யூஸ். அண்ட் தட்ஸ் இட். ஸோ இதை பற்றி என்ன சொல்லி முடிச்சுக்கோங்க. ட்ரில்லிங், கட்டிங் அண்ட் வெல்டிங் பற்றி கொஞ்சம் நிறையா ஸ்டோரிஸ்லாம் எழுதுங்க. ஸோ திஸ் வில் பி யோர் ஒன் ஆஃப் யோர் 10 மார்க் இன் த லேசர் யூனிட். லேசரில் வேறு என்னென்ன 10 மார்க்ஸ் இருக்குதுன்னா, தனியாக ஒரு பர்டிகுலர் லேசர் மட்டும் கேட்க மாட்டாங்க. 12th நீங்கள் படித்த மாதிரி வாட் இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ரூபி லேசர், ஹீலியம் நியான் அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதில் இருக்கிற 10 மார்க் வந்து யூ கேன் சே அபவுட் எக்ஸ்பிளைன் த லேசர் மெஷினிங் ப்ராசஸ். லேசரை வச்சு எப்படி மெஷினிங் பண்ணுறாங்க, கட்டிங், வெல்லிங், ட்ரில்லிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபார் தட் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் அபவுட் ஆல் தீஸ் எஃபெக்ட்ஸ், ஹவு த லேசர் இஸ் இன்ட்ராக்டிங் வித் த மேட்டர். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வாட் ஆர் த ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் லேசர்னு கேட்கலாம். அது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் லேசர்னால் கட்டிங்க்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, மெஷினிங் ப்ராசஸுக்கு என்னென்னலாம் நம்ம அந்த லேசரை ஸ்டடி பண்ணணும், ஒரு மெட்டீரியலை நம்ம ட்ரில் பண்ண போகிறோம், அதுக்கு எப்படி ஒரு லேசரை செலக்ட் பண்ணுவோம், அதை பற்றி படிக்கிறது தான் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் லேசர். அதெல்லாம் என்னது? ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி, பீம் ப்ரொஃபைல், ஸ்கின் டெப்த், தென் கோஹரன்ஸ், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, 10 பாயிண்ட்ஸ். அதை பற்றி எழுதணும். ஸோ இது ரெண்டும் ஒரு இம்பார்ட்டண்ட் 10 மார்க் கொஸ்டின் லேசரில். ஒர்க்கிங் பிரின்சிபல் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லா லேசரோட ஒர்க்கிங் பிரின்சிபலும் தெரியணும். ஸோ தெரியலன்னு எதுவும் சொல்லக்கூடாது. அதனால தான் நம்ம எல்லா லேசர் பற்றியும் படிச்சிட்டோம். ஓகே, பட் தட் வில் நாட் பி ஆஸ்ட். பர்டிகுலர் லேசர் மட்டும் 10 மார்க்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 10 மார்க்ஸ். தென் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் we will discuss.